ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம கொரியன் ஹாரர் த்ரில்லரான தி வேலிங் என்ற படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன கிராமம், அங்க ஒரு மர்மமான நோய் பரவ ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு கடைசியில தங்களோட சொந்த குடும்பத்தையே கொடூரமா கொலை பண்றாங்க. அந்த கொலையை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி இந்த படத்தோட ஹீரோ. அங்க புதுசா வந்த ஒரு ஜப்பானிய மனுஷன் மேல அவருக்கு சந்தேகம் வருது. ஆனா விசாரணை போயிட்டு இருக்கும் போதே அவரோட மகளுக்கும் இதே நோயால பாதிக்கப்படுறா. இதனால நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவரோட பொண்ணை காப்பாத்த ஒரு மந்திரவாதியை கூப்பிடுறாரு. ஆனா இங்க யார் உண்மையிலே கெட்டவன் யார் நல்லவனு புரியாம ஒரு பயங்கரமான குழப்பம் உண்டாகுது. கடைசியில அவர் எடுத்த சில தப்பான முடிவுகளால எவ்வளவு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு இந்த படத்தோட கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. அப்போதான் இந்த மாதிரி ஹாரர் மூவியெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு சவுத் கொரியால இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு வயசான ஜப்பான்காரரு நதியோரத்துல உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் விடிய காலையில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஏரியால யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண இவர் கிளம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பும் போது அவங்க அம்மா சாப்பிட்டு போடான்னு சொல்றாங்க. சரி சொல்லி நம்ம ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட பேரு ஜிங்கோ. இவருக்கு கல்யாணமாய் ஒரு பொண்ணும் இருக்கு. ஸோ மொத்தமா இவங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. இப்போ பொறுமையா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, கையில விளங்க மாட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தையே அவன் கொடூரமா கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் உடம்பு ஃபுல்லா அலர்ஜியாவும் பொப்பலமாவும் இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க டெட் பாடி இருக்கு. ஆக்சுவலா இவங்களை இங்க வச்சு அவன் கொல்லல, ஒரு இடத்துல அவங்கள வச்சு கொண்டுட்டு பாடியை இழுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள போட்டுட்டான். பண்ணி பார்த்தா 20 வாட்டி அவன் கத்தியால இவங்கள குத்தி இருக்கான். இப்ப அவங்க அந்த கொன்ன இடத்துக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அந்த வீட்டு வாசல்ல ஒரு செடி மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அதுல இருக்க பூவெல்லாம் கருகி போய் கிடக்குது. அந்த பூவை பார்த்தாலே எலும்பு குண்டு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்க வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரன் வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு மானு செத்து கிடக்குது. அப்படியே கைத்தால கட்டி அதை அவன் எடுத்துக்கிட்டு போகும்போது காலு சிப்பாய் மேல இருந்து சறுக்கி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து அடிப்பட்டதுல பையன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கும்போது தூரத்துல ஒரு ஆள் அந்த மானை பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. பயந்து போய் அங்க இருக்க பாறையில இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தவன் திடீர்னு இவனை பாத்துடுறான். அதை பார்த்து அந்த வேட்டைக்காரனுக்கு அல்லு விட்டுருது. பயந்து போய் பாறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த பாறைக்கு மேல இருந்து இவன் பக்கத்துல வருவான். அது வேற யாருமே இல்ல, அந்த ஜப்பான்காரர் தான். அதோட ஸ்டார்டிங் சீன்ல பாட்டிருப்போம் அவர் தான். அவரோட கண்ணை பார்த்தா கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு. அப்படியே அவன் பக்கத்துல கடிக்க வர மாதிரி தெரியுது. அவரை பார்த்து அவன் அலறிக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜப்பான்காரன் நம்ம ஊருக்கு வந்ததுல இருந்து பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க குடும்பத்தையே கொடூரமா கொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ நம்பவே இல்ல. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. இப்ப வெளியே இடியும் மழையுமா இருக்கு. இப்போ இவரோட ஃப்ரெண்ட் ஏஞ்சி போயிட்டு கரண்ட் ஆன் பண்றதுக்காக போறாரு. இப்போ கதவுக்கு வெளியே நிர்வாணமா நின்னுட்டு ஒரு பொண்ணு இவங்களை பாத்துட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அல்லு விட்டுருது. அங்க யாரும் நின்னுட்டு இருக்கான்னு சொல்லி கத்துறாரு. அதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ தைரியத்தோட அவரோட ஃப்ரெண்டு வெளியே போய் பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அந்த லேடியை பார்த்ததுல இருந்து பயப்போல பயத்தோடயே இருக்கான். இன்னைக்கு நைட்டு இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீடு ஃபுல்லா எரிஞ்சு போய் கிடக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தீ விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த தீ விபத்துல ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருப்பா. அவளை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை செக்சர்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ மேல பாஞ்சு அந்த பொண்ணு கடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருந்து இன்னொரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறா. அதுல பயந்து போன நம்ம ஹீரோ கத்துன்னு கத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 பேரையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. சுத்தி பார்த்தா எல்லா ஊர் மக்களும் நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோக்கு அசிங்கமா போயிடுது. அப்ப அந்த க்ரௌட்ல அந்த ஜப்பான்காரன் நின்னுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நேத்து நைட்டு ஒரு பொண்ணு நிர்வாணமா வந்து நின்னுட்டு இருந்தா இல்லையா, அந்த எரிஞ்சு போன வீட்டுல மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தாலே அந்த பொண்ணு தான் இவ. இதுக்காக நேத்து நைட்டு அவ வந்து நின்னான்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மரத்துல தூக்கு போட்டு இறந்து போய் கிடக்குறா. அந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்து போனான்னு இவங்க முடிவு பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணை போட்டோ எடுத்திருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது அவ கழுத்துல வெட்டுக்காயம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிலாம் இறந்து போல, யாரோ அவளை கொன்னு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது இங்க நடக்கிற எல்லா கொலைக்குமே அந்த ஜப்பான்காரனுக்கு ஏதோ சம்மதம் இருக்கு. அவ இந்த ஊர்ல வந்ததுல இருந்து இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஹீரோ அவன் சொன்னது எதுவுமே நம்பவே இல்லை. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் அந்த
எரிஞ்சு போன வீட்டுல காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க அங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்ப தூரத்துல வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இவங்க மேல கல்லு தூக்கி அடிக்கிறா. அந்த பொண்ணை பார்த்து இங்க இருந்து போன்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு எதனா மனநல பாதிக்கப்பட்டிருக்கும், அவளை கண்டுக்காதுன்னு சொல்லிடுறாரு. அந்த இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும், அதை போய் நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அவர் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பி போன பிறகு பார்த்தா அந்த பொண்ணு இவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கு. கல்ல தூக்கி அடிச்சதெல்லாம் போதும், நிப்பாட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப அந்த பொண்ணு இவர் பக்கத்துல வந்துட்டு அந்த பொண்ணு அங்க இருக்க ரூம்ல தான் அவங்க எல்லாருமே கொன்னான்னு சொல்றா. இங்க ஒரு பாட்டி இருந்தாங்க, மந்திரவாதியை கூப்பிட்டு ஏதோ சடங்கு பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொன்னா. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அவ கொண்டுட்டா. நீ கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சு போன வீட்டுக்குள்ள அவ போறா. நீ எல்லாம் உள்ள போக கூடாதுமா. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த ரூம்ல தான் அவங்க எல்லாருமே அந்த பொண்ணு கொன்னா. இதெல்லாமே உன் கண்ணால பாத்தியான்னு கேக்குறாரு. அந்த வயசான பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஜப்பான்காரன் ஒரு பேய், அவன் மனுஷங்களோட ரத்தத்தை எல்லாம் குடிப்பான், அவங்கதான் இவங்க எல்லாருமே கொன்னா. இங்க அவனை பாத்திருக்கீங்களா? அவனை நான் ஒரு வாட்டி பாத்திருக்கேன், அடிக்கடி அவனை பாத்தீங்கன்னா அடுத்தது பலியாக போறது நீங்க தான். நம்ம ஹீரோக்கு மொபைல்ல கால் வந்துருது. எடுத்து பேசினா அவரோட ஃப்ரெண்டு, நமக்கு ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரமா கிளம்பி வாடான்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப போனை கட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இங்கே தானே இருந்தேன், எங்க போனேன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் வருது. பார்த்தா அந்த ஜப்பான்காரன் பச்சையா மிருகத்தை சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜப்பான்காரன் இவரை திரும்பி பார்த்தோன்னு இவருக்கு அள்ளு விட்டுருது. அந்த ஜப்பான்காரன் இவரை துரத்திட்டு வரான். பயப்புல அலறி அடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடி வராரு. அப்படி ஓடி வந்து வெளியே கீழே விழுந்துடுறாரு. மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா, கண்ணெல்லாம் சிவப்பா. இவ பக்கத்துல வந்து இவரை கடிக்க வராரு. வீட்டுல இருந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா இது எல்லாமே இவரோட கனவுதான். இப்ப அவரோட வைஃப் வீட்டுக்குள்ள வந்து என்னாச்சுங்க, உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்க மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. வந்து பார்த்தா பொண்ணுக்கு ஒரே ஜுரமா இருக்கு. இப்படி நம்ம பொண்ணுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, நீ எங்க போயிருந்த, முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லி பொண்டாட்டியை திட்டுறாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ அந்த ஜப்பான்காரன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த வேட்டைக்காரன் சொன்னா இல்லையா, அவன் நிர்வாணமா ஏதோ பச்சை கறியை சாப்பிட்டுட்டு இருந்தானு, எனக்கு ஏதோ அவனை விசாரிச்சா உண்மை கிடைக்கும்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வேட்டைக்காரன் பக்கத்துக்காக வராங்க. இவரதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல செத்து போன மான தூக்கிட்டு போயிருப்பான். அந்த ஜப்பான்காரன் கூட இவனை கடிக்க வந்திருப்பான். அங்க நடந்ததெல்லாம் உன் கண்ணால பாத்தியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அவன் நடந்த எல்லா விஷயத்துமே அங்க சொல்லிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு கேட்டா அவன் காட்டுல இருக்கான்னு சொல்றான். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு அந்த ஜப்பான்காரன் இருக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே வராங்க. அந்த ஜப்பான்காரனோட வீட்டை காட்டுவான்னு கூட்டிட்டு வந்தா, பாருங்க சார், இந்த மானை தான் அவன் பச்சையா சாப்பிட்டான்னு சொல்லி காட்டுறான். அப்போ இடியும் மழையுமா பெய்யுது. சார் வாங்க சார் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவனோட வீட்டை காட்டுறேன்னு சொன்ன, இப்ப எங்கடா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த மலைக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கும், அது அவன்தான். சார் நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்படிலாம் உன்னை விட முடியாது, என் கூட வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அவன் வழுக்கி கீழே விழுந்துடுறான். இவங்க பயந்து போய் அவனை பார்ப்பாங்க. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காரு. அவங்கள திட்டிட்டு அப்படி நடந்து போகும்போது அவன் நடு மண்டையில இடி வந்து இறங்கிடும். கருகி போய் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் அள்ளு விட்டுருது. அவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரோ கத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓடி போறாங்க. இவங்க யாரான்னு போய் பார்த்தா கட்டிங்ஸ்ல ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணாலே அவன் தான். பார்த்தா அவன் துடிச்சிட்டு இருக்கான். கை காலெல்லாம் முறுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ரத்தம் கக்கி அந்த இடத்துல அவன் இறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் ஒரு பார்ல போயிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அவ கழுத்துல அதே மாதிரி ராஷஸ் இருக்கு. இவங்களுக்கு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது பொண்ணு கத்துற சத்தம் அவருக்கு கேக்குது. ஓடி வந்து பார்த்தா பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. செல்லம் என்னமாச்சு, அப்பாவை பாருமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கா போல. அப்பாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில ஏந்திரிச்சு வந்து பார்த்தா பொண்ணு அவ்வளோ மீனை சாப்பிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா கிட்ட பொண்ணுக்கு மீனே பிடிக்காத, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். அவளுக்கு ஏதோ தப்பா நடக்குது. அவ அலர்ன சத்தத்தை நான் கேட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மந்திரவாதி இருந்தா சொல்லியிருக்கேன், நான் போய் அவரை பார்த்துட்டு வர போறேன்னு சொல்றாங்க. அரை மனசோட சரிமான்னு சொல்லிடுறா. ஏன்னா இவனுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ வேலைக்கு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு அவ தங்கச்சி பையனை கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலா இவர் பிரீஸ்டுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஜப்பான்காரனை பாக்குறதுக்காக போறாங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டரா கூட்டிட்டு போறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே கிளம்பி அந்த ஜப்பான்காரன் இருக்கிற வீட்டுக்கு வராங்க. அந்த ஜப்பான்காரன் வீட்டுல இல்ல. இப்போ அவனோட வீட்டை இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ உள்ள ஃப்ரெண்டுக்காரன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரூமை திறந்து பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி கொடூரமா இறந்து போனாங்களே அவங்களோட போட்டோஸ் அதுல இருக்கு. இதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னொரு ரூமுக்குள்ள போய் பாக்குறான். உள்ள வந்து பார்த்தா ஆட்டோட தலைலாம் இருக்கு. இந்த இடத்துல அந்த ஜப்பான்காரர் ஏதோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவார் போல. இப்போ வெளியே அந்த ஜப்பான்காரோட நாய் அந்த பிரீஸ்ட கடிச்சிட்டு இருக்கு. வெளியே போய் நம்ம ஹீரோ அந்த நாய்கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறாரு. இப்படி அந்த நாய்கிட்ட இருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த நாய் செயினை ஊத்துக்கிட்டு கதவு உடைச்சிக்கிட்டு உள்ள வந்து கடிக்க வருது. இப்ப கடிச்சிட்டு இருந்த நாய் அமைதியா வெளியே போயிடுது. என்னடான்னு எட்டி பார்த்தா அந்த ஜப்பான்காரன் வந்திருக்கான் போல. இப்ப அந்த ஜப்பான்காரன் உள்ள வந்துட்டு எதுவுமே பேசல. அவனை பார்த்து இவங்க 3 பேருக்கும் அள்ளு விட்டுருது.
வீட்டுக்குள்ள ஒருத்தர் இல்லாத நேரத்துல அவன் வீட்டை செக் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது இவன் ஃப்ரெண்டு கார அமைதியா இருக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கறான். நான் அங்க இருக்கிற ரூமுக்குள்ள போய் பார்த்தேன், அங்க இறந்து போனவங்களோட போட்டோஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொருட்கள் வேற இருந்தது. என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாரு நம்ம ஹீரோ. அப்போ சின்ன பொண்ணோட ஷூ எடுத்து காட்டுறாரு. இந்த ஷூ வேற யாருதுமே இல்ல, நம்ம ஹீரோட பொண்ணோடது. இப்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்து அந்த ஷூ எடுத்துட்டு பொண்ணு கிட்ட போறாரு. இது உன்னோட ஷூ தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. இது என்னோட ஷூ கிடையாதுன்னு சொல்றா. இதுல உன் பேர் எழுதிருக்கு பாருமான்னு சொல்றாரு. இந்த ஷூ அந்த ஜப்பான்காரனோட வீட்டுல இருந்தது, உனக்கு அவனை தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த ஜப்பான்காரன் நீ மீட் பண்ணியான்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா. உனக்கு என்ன நான் அதை சொல்லி ஆகணுமா, அது என்ன அவ்வளவு முக்கியமா சொல்லி கத்துறா. அப்படியே நம்பால் ஷாக்காகி உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவ அப்படியெல்லாம் பேசவே மாட்டா. இப்போ நைட்ல அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவர் நோட் புக்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. நோட் புக்ல முதல்ல அழகா எழுதிட்டு வந்தவ அதுக்கப்புறமா கிறுக்கி வச்சிருக்கா. அதுல பயங்கரமான உருவத்தெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவளோட உடம்ப செக் பண்ணி பார்த்தா அவ உடம்புலயே அந்த ரேஷஸ் இருக்கு. இப்போ டக்குன்னு என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. என்ன இதுக்கு இப்போ நைட்ல நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவரை பார்த்து அவ கத்துன்னு கத்துறா. பாட்டி அவளை புடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து அசசியமா பேசுறா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பிரிஸ்ட கூட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜப்பான்கார வீட்டுக்கு போறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த போட்டோஸ் எதுவுமே இல்ல. இப்ப அவங்க கிட்ட வந்துட்டு எதுக்காகடா இங்க வந்த? இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே நீ கொன்னுகிட்டு இருக்க. இப்போ என் பொண்ணை வச்சு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த ஊரை விட்டு நீ வெளியே போயிடணும், இல்லைன்னா நீ இங்கேயே செத்துருவ. இப்போ கோடாலி எடுத்துட்டு போயிட்டு அந்த பூஜை பண்ற ரூமை போட்டு உடவுடன்னு உடைக்கிறான். இந்த ஜப்பான்கார வளர்த்துருக்க நாய் ஓடி வந்து இவனை கடிக்க வருது. பயப்புள்ள அந்த நாயோட சோழியை முடிச்சிடுறான். இப்ப வெளியே வந்து அவன் கிட்ட உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், இருந்து நீ தப்பிச்சு போயிடு, இல்லைன்னா உன் நாய்க்கு நடந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும். நான் அந்த ஜப்பான்காரன் எதுக்கும் அசராம நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஒய்ஃப் கதவை திறந்து பார்த்தா ஆட்டை கொண்டு வீட்டு வாசல்ல தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சி வர பார்ப்பான். அவனால முடியல, அவனால கை கால் எதுவுமே தூக்க முடியல. சின்ன அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அவனை அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோ கிட்ட நான் முந்தா நேட்டு உன்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மந்திரவாதியை நாளைக்கே நம்ம கூப்பிட்டுறலாம். இதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ என் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்கறான். அவளை பக்கத்து வீட்டுக்காரங்களை பாத்துக்கோ சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. ஏன் தனியா விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி பதறி போய் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களை கத்திக்குள்ளால குத்தி வச்சிருக்கா. இதை பார்த்தோன்னு எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு உன் பொண்ணுதான் இதெல்லாம் பண்ணாலா, என்னால நம்பவே முடியல. இப்ப அந்த ஜப்பான்காரன் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்கறான். இப்ப கட் பண்ணா ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கும் கூப்பிட்டுறாங்க. இப்ப அந்த மந்திரவாதி வீட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். அப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு பானை இருக்கு, அதை கொண்டு வந்து வைங்கன்னு சொல்றான். அது உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு காக்கா செத்து போய் கிடக்குது. நினைச்ச மாதிரி உங்க வீட்டுல பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப அவர் ஏதோ சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேய் ஓட்டுறமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோட ஃபேமிலி கிட்ட நான் நினைச்சதை விட உங்க பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க யாரையோ தொந்தரவு பண்ணிருக்கீங்க, நான் நினைச்சதை விட அந்த பிளாக் மேஜிக் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, நீங்க யாரையோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க, அது யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ஜாப்பனீஸ் காரன்னு சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும் அது மனுஷன் கிடையாது, அது ஒரு பேயின்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அந்த ஜப்பான்காரன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோவோட வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த மந்திரவாதி மரக்கட்டை மேல ஆணி எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. இவர் இங்க ஆணி அடிக்க அங்க அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. அப்பா அவர் நிறுத்த சொல்லுங்க, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி கத்துறா. இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஏதோ வலிக்க ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம அந்த ஜப்பான்காரன் ரூமை விட்டு வெளியே வந்துருவான். இங்க ஆணி அடிக்க அந்த ஜப்பான்காரன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இங்க அந்த பொண்ணால வலி தாங்கவே முடியல. ஹீரோவால பொண்ணு துடிக்கிறத பார்க்க முடியாம வெளியே ஓடி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க எல்லா பொருளையும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருவான். இதெல்லாம் வேணாம், நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி கத்துறான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து போயிடுறாரு. அங்க அந்த பூஜையை நிப்பாட்டினோன்னு இங்க ஜப்பான்காரன் நல்லா ஆயிடுறான். இப்ப அந்த ஜப்பான்காரன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஓடு போய் போர்வை எடுத்து போத்திக்கிறான். இப்ப வாசலுக்கு வெளியே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து இந்த ஜப்பான்கார பயந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஜப்பான்காரனை கொன்னே ஆகணும், அப்போதான் ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியும்னு முடிவு பண்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஊருக்கு ஜப்பான்காரன் வந்திருக்கான், அவனால நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனை, இன்னைக்கு என் வீட்டுல என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கும்னு சொல்றான். அவனை எப்படியாச்சும் கொன்னாகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஜப்பான்காரன் வீட்டுல இல்ல. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்க ஜாம்பி மாதிரி ஒருத்தன் வரான். மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா ராஷஸா இருக்கு. டக்குன்னு வந்து இவங்க மேல கடிக்க வரான். அப்போ எல்லாரும் போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரீஸ்ட கன்னத்தை பிடிச்சி கடிச்சு கொதறிடுறான். இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று அந்த ஜப்பான்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டு போறாங்க. அதே போல இவங்களை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப கடைசியா அந்த ஜப்பான்காரன் ஓடி வந்தா மலை உச்சியில நின்றுட்டு இருக்கான்.
இப்ப விழுந்தா அவன் இறந்து போயிடுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. பார்த்தா அவன் அங்க இல்ல. இவங்கள பார்த்து ஓடி வந்து அவன் கீழே விழுந்து இறந்துட்டான்னு இவங்க நினைச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த மலைக்கு கீழே ஒரு லேயர் மாய்க்கு அங்கதான் அந்த ஜப்பான்காரன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். கீழே விழுந்ததுல காலில் நல்லா அடி. இப்படியே அந்த ஆள் தவழ்ந்து தான் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு அந்த காட்டுல மறைஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த ஜப்பான்காரனை அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவ துரத்திக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே வண்டியில வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த மலை உச்சில இருந்து இவங்க வண்டியில வந்து அந்த ஜப்பான்காரன் வந்து விழுறான். இப்ப வெளியே வந்து பார்த்தா அவன் இறந்து போய் கிடக்குறான். அப்படியே அவனை கொண்டு வந்து அங்க இருக்கிற மலையில தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறான். பார்த்தா அவரோட பொண்ணு இப்போ நார்மலா இருக்கா. அந்த ஜப்பான்காரன் செத்து போன பிறகு அவன் மேல இருந்த அந்த பிளாக் மேஜிக்லாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் குடும்பத்தையே கொடூரமா கொன்னு இருக்கான். திங்ஸ்ல ஒருத்த குடும்பத்தை கொண்டுட்டு எப்படி உட்காந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் உடம்புலயும் அந்த ராஷஸ் இருக்கு. இப்போ நமக்கு கட் பண்ணா அந்த மந்திரவாதியை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அவருக்கு தோணுது. இப்போ ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்போ வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கிட்ட வந்து அவர் மூக்குல இருந்து ரத்தம் வருது. அது மட்டும் இல்லாம அவர் கொலாய திறந்த மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. தப்பிச்சா போதும்னு சொல்லி கார் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மந்திரவாதி கிட்ட இருந்து நிறைய மிஸ்கால் வந்திருக்கதை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்றான். இப்ப அந்த மந்திரவாதி வீட்டுக்கு வந்து பார்த்தா குட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு ஓடிட்டாரு. இந்த பக்கம் அந்த மந்திரவாதி இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டு இருக்கும் போது அவரோட கார் விண்ஷீல்ட்ல நிறைய பட்டாம்பூச்சி வந்து விழுந்துட்டு இருக்கு. அவரால் காரை ஓட்ட முடியல. ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பயந்து போய் வெளியே ஓடி வராரு. வெளியே வந்து பார்த்து கத்துன்னு கத்துறாரு. ஆனா பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. இப்ப அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காத உங்க பொண்ணை கூட்டிட்டு முதல்ல இங்க வான்னு சொல்றாரு. நான் உங்க இடத்துல தாங்க இருக்கேன்னு சொல்றான். அந்த ஜப்பான்காரன் தான் உங்க பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ணான்னு தப்பா நினைச்சிட்டேன். இப்ப வீட்டுல ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணை பார்த்து அவதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல நீ உன் வீட்டுக்கு போ, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜப்பான்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இந்த ஊர் மக்களை அந்த ஜப்பான்காரன் அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். என்ன மாதிரி அவனும் ஒரு மந்திரவாதி தான். இப்ப பதறி அடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஓடி வரான். பார்த்தா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவ அங்க நின்றுட்டு இருக்கா. பொண்ணை ஒன்னும் பண்ணாத இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி கத்துறான். நீ ஒரு டீமனை பார்த்திருக்க, காலையில விடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு, நான் உன் பொண்ணை காப்பாதான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ பேயா இல்ல அந்த ஜப்பான்காரன் பேயானே புரிய மாட்டேங்குது. இப்ப அந்த மந்திரவாதி ஃபோன் பண்ணி வீட்டுக்குள்ள போனியான்னு சொல்லி கேட்கிறாரு. நீ எதெல்லாம் சொல்லி உன்னை குழப்பிடும், முதல்ல உன் பொண்ணை போய் காப்பாத்து, சொல்றத நம்புன்னு சொல்லி போனை வச்சிடுறாரு. இதுக்கு இவன் என்ன சொல்றா, அந்த மந்திரவாதி தானே உனக்கு கால் பண்ணா, இவனும் அந்த ஜப்பான்காரன் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவ சொல்றா. 3 வாட்டி சேவல் கூவுற வரைக்கும் நீ போகாத. இவன் போறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவ கைய பிடிச்சிக்கிறா. போகாத, நான் சொல்றத கேளுன்னு சொல்றா. இப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி தரையில கிளிப் இருக்கிறத பாக்குறாரு. அந்த கிளிப் அவ பொண்ணோடது. இவன் மேல போட்டுட்டு இருக்க அந்த ஜாக்கெட்டு கூட அன்னைக்கு பப்ல ஒரு பொண்ணு போட்டுட்டு இருந்தது. நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுறான். போவாதேன்னு சொல்லி இவ கத்துறா. இப்ப வீட்டு வாசல்ல ஒரு செடி மாய் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த செடி கருகி போயிடுது. இதே மாதிரி செடியை தான் நம்ம வீட்டு வாசல்ல ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அலங்கோலமா ஒரு ரத்த கரையா இருக்கு. பொண்டாட்டியும் அம்மாவும் கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. பார்த்தா அவ பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கா. இவதான் இவங்கள கொன்னு இருக்கா. இப்ப அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சொல்ல கேட்காம தப்பு பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பிரிஸ்ட் பையன் அந்த ஜப்பானீஸ்காரனை தேடிட்டு அவன் காட்டுக்கு வந்திருக்கான். குகைக்குள்ளதான் அந்த ஜப்பானீஸ்காரன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவன் சாகவே இல்ல. இவனை கொல்றதுக்காக அவன் கத்தியெல்லாம் கொண்டு வந்திருப்பான். இப்ப அந்த ஜப்பானீஸ்காரன் கேமரா எடுத்து இவனை ஒரு போட்டோ எடுக்கிறான். இப்படி அவன் மாறி ஒரு சாத்தான் மாதிரி இருக்கான். இதை பார்த்து அந்த பிரிஸ்ட் கத்துன்னு கத்துறான். இப்ப அந்த ஜப்பான்காரன் அவனை கொன்னே போட்டுறான். உண்மையான கெட்டவன் இந்த ஜப்பான்காரன் தான். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டது நல்ல ஆன்மா. அது நம்ம ஹீரோவை காப்பாத்த நினைச்சது. இப்ப நமக்கு அந்த மந்திரவாதியை காட்டுறாங்க. இப்ப அவன் ஹீரோட வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டு வாசல்ல அவரோட பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இதே மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் அவனோட ஃபேமிலியை கொண்டுட்டு வாசல்ல உட்காந்துருப்பான். உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்போ உள்ள வந்தவன் எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போதான் நமக்கு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. இந்த மந்திரவாதியும் அந்த ஜப்பானீஸ்காரன் கூட கூட்டுதான். இதுதான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு முன்னாடியே சொல்லியிருப்பா. இப்ப வெளியே வந்து காரோட டிக்கி ஓபன் பண்றான். அப்போ ஒரு பாக்ஸ் கீழே விழுந்துருது. பார்த்தா அதுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே முன்னாடி செத்து போனவங்க. இதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை நம்ம அந்த ஜப்பானீஸ்காரன் வீட்டுல பார்த்திருப்போம். 2வது வாட்டி நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அந்த போட்டோஸ் எதுவுமே அங்க இருந்திருக்காது. அந்த போட்டோஸ் எல்லாமே இவன் கிட்ட இருக்கு. இப்ப எல்லா போட்டோமே அள்ளி போட்டுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ அவர் அப்படியே உயிருக்கு போராடிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணை நினைச்சு பாக்குறாரு. பொண்ணோட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை நினைச்சு பாக்குறாரு. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. கைஸ், நிறைய பேருக்கு கிளைமேக்ஸ்ல யார் நல்லவன் யார் கெட்டவன்னு குழப்பமா இருந்திருக்கும். அதை இப்போ தெளிவா பார்க்கலாம். முதல்ல அந்த மந்திரவாதி அவ ஆரம்பத்துல அந்த ஜப்பான்காரனை அழிக்கிற மாதிரி பூஜை எல்லாம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. உண்மையிலே அந்த பூஜை அந்த ஜப்பான்காரனுக்காக பண்ணல. அது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கு எதிராக பண்ணது. அந்த மந்திரவாதியும் அந்த ஜப்பான்காரனும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு டீமு தான்.
அந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கிராம மக்களை பலி கொடுக்குறாங்க. அடுத்தது அந்த ஜப்பான்காரன், அவன் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது, அவன் ஒரு சாத்தான். அவன் அந்த ஊர் மக்களை ஒரு நோயால தாக்கி அவங்கள பைத்தியமாக்கி அவங்க குடும்பத்தையே அவன் கையாலேயே கொல்ல வைக்கிறான். அந்த மந்திரவாதி இவனுக்கு உதவியா இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு பேய் பூஜை பண்றான். கடைசியில இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு இவ யாருன்னா, இந்த ஜப்பான்காரன் ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வரும்போது இந்த பொண்ணை இவன் ரேப் பண்ணி கொன்னு இருப்பான். அப்போதான் இந்த ஊர் மக்களுக்கு இந்த ஜப்பான்காரனை பத்தி தெரிய வந்திருக்கும். இவனால கொல்லப்பட்ட பொண்ணு தான் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு. இவதான் இந்த ஊரை தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிற ஒரு நல்ல ஆன்மா. இவ அந்த ஜப்பான்காரன் அழிக்க ஒரு பெரிய டிராப் ஒன்று வைக்கிறா. இதனாலதான் அந்த ஜப்பான்கார உடம்புல ரத்த காயெல்லாம் ஏற்பட்டுது. ஆனா நடுவுல வந்த அந்த மந்திரவாதி ஹீரோவை போன் பண்ணி குழப்பி விட்டுறான். அந்த பொண்ணு ஒரு பேயின்னு அவன் சொன்னதை நம்பி ஹீரோ அந்த பொண்ணு சொன்ன பேச்சை கேட்காம வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சுருக்கமா சொல்லணும்னா அந்த பொண்ணு ஒரு ஹீரோயின். ஆனா வில்லனோட சூழ்ச்சியில அவ தோத்துடுறா. அந்த மந்திரவாதி கடைசியில செத்து போனவங்களோட போட்டோ எடுத்துக்கிறான். பார்த்தாலே தெரியும் இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு. இதுதான் தி வைலிங்கோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.